ஆட்டு தலை வீர சரக்கு இதோட இன்னைக்கு ஒரு சாத்துறோம் மச்சான். சரக்க நம்ம சாப்பிட்றோம், வீரமா ஆகிறோம் இன்னைக்கு. சாப்பிட்றோம் ஆகிறோம். ஓகே மச்சான். அம்மா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மச்சான். பட்டுன்னு பாரு மச்சான், பசி எடுக்குது வேற. ஆமாம் ஆமாம். அடுப்பு மூடு. அடுப்பு மூட்டு மச்சான். ஆமா பற்ற வைக்கிறான். நாத்த பற்ற வைக்கிறேன். தலை சுடுறதுக்கா? அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு. ஐயோ பசி வர இப்பயே வகுத்த கிள்ளுது. ஐயோ சுட வைக்காதையா, எப்போ பார்த்தாலும் சூடு வச்சுக்கணும். சுட்டுக்கு தெரியுமா அன்னைக்கே அது நெருப்பு காயம். சரியா பண்ணி என்ன மாற்றிட்டு இருக்கிற அந்த பண்ணிங்க ராசியான பண்ணி நீ அது நேற்று ஒருத்தன் வண்டியில் போகும்போது பூச்சி ஈத்துட்டான், கீஞ்சி போச்சியா. அதனால தான் கைட்டாமே வச்சு. என்ன சண்டையா? அட சும்மா விளையாட்டுக்கு பூச்சி ஈத்துட்டான். அது போய் பல விதமாக தான் போட்டு நிற்கிறேன். ராசியான பண்ணின்னு தெரியுமா அது? பண்ணி புதுசியா 200 கொடுத்து வாங்கியாந்துக்கிறான். புது பண்ணி எனக்கு கீச்சு விட்ருவோம் போலக்குதா. அந்த பனின்னு பல வருஷமாக போட்டு அது என்ன? அதெல்லாம் ராசியான பண்ணின்னு புரியுதா? அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வேற யாரும் அடிக்குது இல்லைம்மா. அந்த பனின்னு ராசியான பனின்னு சொல்லி ரொம்ப நாளாக வச்சுருந்தான். அது எடுத்து எப்படியும் ஒரு 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கான். ஏன் வேறு பனி எடுக்கலாம், உடம்பு நாளமைக்கு எனக்கு குறைஞ்சின்னா எடுத்தா சட்டை எடுத்தா வீணா போயிடுன்னு சொல்லி எடுக்காமல் வச்சுருந்தான். அது குறையுமே தெரியல, ஏறின்னு தானே இது. ஐயோ உனக்கு தெரியாதா குறையும் அப்படின்னு வச்சுருந்தான். சரி உடம்பு தான் குறையிலையா. கடைக்கார போய் துணி எடுக்க போனியா? கடைக்கார ஒன்னே எடுத்து கொடுத்தாரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு? ஓ இதுக்கு தான் நான் பிடிச்ச கலராக கேட்டேன். இது பிடிச்ச கலர் இது இல்லை சொல்கிறது கேளாயா. பிடிச்ச கலராக கேட்டேன். அந்த ஆள் என்ன சொல்கிறான், உன் சைஸுக்கெல்லாம் துணியாக கிடைக்காது, நீ இந்த வந்து கலர் வேறு கேட்குறா, இதுதான் கலர் இருக்குதா என்ன எடுத்துக்கலாம் கிளம்பு அப்படின்றாயா. சரி கடனா கேட்ட மாதிரி. ஆமாச்சா ஆமா தலையை இப்படி தான் கட் பண்ணோமா? நான் செஞ்சு ஏதோ கட் பண்ணுறேன். ஏதோ மண்டியில் புழு இருக்கண்ணாங்க. காட்டான் குத்தி பா. யோ ஆட்டு மண்டிலையா? ஏன் மண்டியை கொத்துற? காட்டு இன்னும் குத்தி பா. மாம்சா இந்த கண்ணு என்ன மாம்சா? ஐயா எல்லா கண்ணும் ஒரு கண்ணு தான். நசுங்கின உடனே ஒரு மாதிரி ஆகிது பாரு. அங்கே பாரு இப்படி ஆமாம். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன ஊரில் இருந்த இங்கே எந்த ஊரில் இருந்து? நான் லண்டன்ல அண்ணன் நம்ம ஊரில் தான் கிடக்குறான். இது பார்த்தது இல்லையா? இங்கே இப்போ நான் மெழுகு மாதிரி கையில் ஒட்டி பிச்சு பிச்சுன்னு ஒட்டிதியா, பிச்சு பிச்சுன்னு ஒட்டுது. அப்போ அந்த ஆட்டு தள்ளியும் இருக்குமா இன்னொரு? ஆமாம் ஒரு கண்ணு தான் வந்து இன்னொரு கண்ணை காணா. இன்னொரு கண்ணு நோண்டி எடுத்துன்னு வந்துக்கலாம். ஓ எங்கேயா ஊந்து தப்பறியா? கண்ணு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதான். வாங்கனுக்கு எந்த இது நல்லது கிடையாது, எல்லாம் நல்லது தான் வாங்குவா. என்னம்மாம்மா நீயே கண்ணு வைக்கலாமா? மச்சான் நல்லா இருந்தால் மாமனுக்கு நல்லது தான்யா. என்ன சொல்கிற? நீ இல்லாமல் நான் போன வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நீ இப்படிலாம் பேசுகிற. போன வாரமா? நோவாத ஏரியில் எத்தனை செஞ்சு துணி போட்டு இந்த தலை வெட்டுறது இந்த வால் வெட்டுறது இதெல்லாம் எனக்கு ஏன் வேலையாது? என்னம்மாம்மா யாருக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுக்குமோ அப்படி தான் கொடுக்க முடியும். வந்துட்டு ஏமாம் சார் நீ யார்? நீ வீராதி வீரா சூராதி சூரா சுந்தரமூர்த்தி. மூளையில இருந்தா கேட்பேன் மச்சான். உனக்கு உடம்ப பூரா மூளை இருக்கிறதுனால நாங்கள் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். ஆமா உடம்புல இருக்கிற மூளையை பார்த்தேன், தட்டில் கொஞ்சம் மூளைக்குது, அதை பார்த்தியா? அது எனக்கு தான். அதை சாப்பிடு மச்சான், ஆரோக்கியமா இருக்கும். மூளையா இருக்கணும் மச்சான். உடம்ப பூரா மூளையா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. மாம்சா ஆட்டுக்கறியா உடம்புக்கு நல்லது. ஆட்டோட மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது. இது உடம்புக்கு நல்லது, அது மூளைக்கு நல்லது. இங்க பாரு, இது ஆட்டுக்கறி, அது ஆட்டு மூளை, ரெண்டையும் நான் தான் சாப்பிடுப்பேன். அது அங்கே போயிடும், சாப்பிட்டு தான் மச்சான். இப்படி இருக்கிற எதனா ஒன்றை சாப்பிடு மச்சான். ஒன்று ஆட்டு தலையை சாப்பிடு, இல்லை ஆட்டு மூளையை சாப்பிடு. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்றும் இல்லை. அது எப்படி ரெண்டும் ஒன்றா ஆகும்? ஆட்டு மூளை எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. ஆட்டு தலையில் இருக்குது. தலை எங்கே இருக்குது? ஆட்டு உடம்புல இருக்குது. அது எப்படி உடம்புல இருக்கும்? நீ ஒன்றா பாரு. என்ன அடுத்த வருஷம்லாம் பெரிய ஆளாக வருவோம், உனக்கு தெரியாது. ஏற்கனவே நீ பெரிய ஆளாக தான் இருக்கிற. துன்றத்தில் மாம்சா கண்ணு வைக்காத மாமா, நீயே கண்ணு வைக்க மச்சான். ஆட்டு மூளை எதுக்கு சாப்பிட்றாங்க சொல்லு பார்க்க? ஆட்டு மூளையா? உடம்பு தெம்பா இருக்குதான். மூளை சாப்பிட்டா உடம்பு தெம்பா இருக்கும், அப்போ கறி சாப்பிட்டா தெம்பா இருக்காதா? ஆமாம்
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு புரியுதா? மூளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நல்லா சாப்பிட்டா மெல்ல தேவையில்ல, மாவு மாதிரி அப்படியே முழுங்கிடலாம். ஆனால் ஆட்டு தலை அப்படி கிடையாது, நல்லா கரெக்ட் மறக்கணும், நல்லா மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லை மச்சான், மூளையில் ஒரு புரதம் இருக்குது. கொழுப்பு நல்லா எடுத்துட்டு முடியுது வெற்றிகரமாக. ஓ நல்லா ஊதியா தூக்கி அடுப்பு தான் தூக்கி போகுது. நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்க. ஊதியா அண்ணா, என்கிட்ட வருதுலே ரியா நீ. என்னப்பா சுந்தரம், சாப்பாடு ரெடியா? அந்த பண்ணி சோறு வடி சொன்னா பார்க்க மாட்டேன். வந்து பாரு, சோறு வடுறா, வெந்து போச்சாங்க. எப்போ பாரு எந்த வேலையில விட்டாலும் மதன்னு இருக்கிறது. வேலை பாடுறாங்க. வெந்துட்ட மச்சான். என்ன சோறு வெந்துட்டான்ட்டு தின்னு பார்க்குறான். இந்த நெருப்பு தூக்கி வாயில சோறு சோறு வாங்கிதா. சோறு வெந்துனாக்கா அள்ளி பார்த்து இருப்பாங்க. வரேன். ஐயோ இப்படி பார்க்கணும். வெந்து வர்றா வர்றா வச்சு சரி கண்டு இல்லை படான்னு ஒரு ஆர்வ கோளாறுல அப்படிதான் இருப்பாங்க. சோறு சொந்த தண்ணி வாங்கி இந்த சோறு அள்ளி போறேன் சொல்றியா? இந்த மணி போயிடுங்க மணி இருப்பாங்க. மாஸ்டர் போய் கோச்சிக்காதரா. மாஸ்டர் வேண்டாம் நமக்கு, மாஸ்டர் நமக்கு எப்ப இருந்தாலும் வேற கோச்சிக்காத. மாமா கை வலிக்குது மாமா, கொஞ்சம் புரியா? கையில் ஒரே ஒரு உதை விட்டுக்கிறவங்க அப்புறம் பிடிக்கிட்ட அதை கூட எனக்கு பிடிக்க முடியாது. அதை கூட எனக்கு ஓட்ட போய் கீழே ஓட்ட போகிறேன் பாரா. நீ நான் நோட்டு போகுது கைந்த சுத்தப்பா. ஐயோ பா இப்போ தெரியுதா எப்படி சுடுன்னு? இது ரேஷன் கடை போமா இல்லையா? பட்டை கிராம்பு, நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, அடுப்பே வந்துடும் உங்களுக்கு. சால்ட் உப்பு, கல் உப்பு என்ன சால்ட் உப்பு பண்ற? சால்ட் உப்பு எல்லாம் ஒண்ணுதான். அதே தெரியல உனக்கு. என்ன மச்சான் கல் சாப்பிடலையா? சரியா சால்ட் உப்பு பண்ணுறது பதில் கல் உப்பு பண்ணுற, கல் உப்பு பண்ணுறது சால்ட் உப்பு பண்ணுற. அதனால அவங்க கேட்குறேன். கல் சாப்பிட்டு எப்படி பண்ண பாப்பாட்டேன். இஞ்சி பூண்டை சரியா மேலே போட்ட போயா? இதோட வீரனை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்க யாரும் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எல்லாம் ஊத்து மச்சான். செஞ்சு பார்க்குறோம். கிண்டு 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 வேக வச்ச தலைக்கறிய நாட்டுக்கோழி முட்டை. நமக்கு ஸ்டைலாக ஊற்றுற மச்சான் வேறு லெவலில் போயிருங்க. நல்லா இருக்கா? சூப்பராக தான் இருக்குது. சொல்லு பார்க்காது அடுப்பு வருவே மச்சான். ஆனால் வீட்டு வருவே நீ வைக்கிறியா? மட்டன் மசாலா, கடை வாங்கிட்டு வந்த மிளகாத்தூள், தலைகறி ஏற்றி வச்ச தண்ணி, என்ன தடி மாடியா கருவேப்பிலை போட்டியா? ஐயோ மறந்துட்டோம்மா, எடுத்துட்டு வரேன். என்ன சிரிக்க மாட்டேற மச்சான்? சோகமாக இருக்கிறேன்னா வெயில் அதிகமாக இருக்குதா? பசி அடிக்கிட்டியா? போட்டா என்னது கருப்புலா? சரி போடு.
முதல்ல போட்டுருங்க மண்ணி, அப்புறம் இப்போ தான் பச்சை போடலாம். போட்டால் வாசனையாக இருக்கும். வாசனை ஃபஸ்ட்டே போட்டால் போயிடும். சரி. மாமா குழம்பு ரெடி, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். யோ சோறு போடியா? இரு மச்சான், ரொம்ப அவசரப்படாத. சோறு போடுவாங்க. பசி எடுக்கு தெரியுமா? பசி எனக்கு தான் எடுக்குது. இரு மச்சான், போடுவாங்க. நமக்கு இல்லாத சாப்பாடா? போடுவாங்க. போடுப்பாங்க, அவனுக்கு அள்ளி போடுப்பாங்க. எப்போ பாரு சோறு சோறு சோறுன்றான். கீழே சிந்தாம போடியா? கீழே சிந்தா. சரி சரி மாதிரி போடலாம். சரி மச்சான், அவசரமா நீ கேட்டேன்னு போட்டான். அடிச்சுன்னா போடு போடு, பசி உசுறு போதுடா எப்பா. எப்பா மச்சான் சுடலை மச்சான். சுடுதான், பசி எடுக்குது. ஐயோ சரி சரி. ஒன்றும் அரிசியில் போடாதா, நம்ம 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். உட்காரு வா. நல்லா இருக்குது மச்சான். உப்புலாம் இருக்குதா? மாமா சமையல் தான் மச்சான். நல்லா இருக்குதா? சரி மச்சான். சரி, நீ வாழ்த்துவே வாழ்த்து. அப்பா சரி சாப்பிடு ஒரே உட்கார். அப்படியே வாங்க. சாப்பிடுவா. உட்காரு வா தம்பி, நீ உட்காரா. சாப்பிடு சாப்பிடு, ஃபுல்லாக சாப்பிடு. பங்க சாப்பாடு எப்படி இருக்குதா? மற்றது சாப்பாடு சூப்பராக தான் இருக்கும். எப்பயுமே வேறு லெவலில் அவன் சாப்பிட்றது விஷயத்தில் வந்து பரவாயில்ல பங்க, சமையல் செம சூப்பர் பங்க. சூப்பராக. ஆனால் வந்து பொறுமையாக சாப்பிட்றான் மச்சான். இன்னைக்கு என்ன தெரியல, ஒன்றும் தெரியல மச்சான். சாப்பிடும் உடம்பு தெரியல உனக்கு. நீ இப்படி அப்படி இப்படி அள்ளுவா, இப்படி அள்ளுவா, இப்படி இப்படி சாப்பிடுவா. பச்சி அடைக்குது. சரி சரி சாப்பிடு மச்சான். அவ்வளோ பொறுமையாக சாப்பிட்றியா? பொறுமையாக சாப்பிடாது மச்சான், நல்லா பொறுமையாக சாப்பிடு. சாப்பிடு. ஏடா சாப்பிட நீ மண்ணு. சரிப்பா, செம சூப்பர். அருமையாக இருக்குதுண்ணா. சாப்பிட்டு சாப்பிடு. தலைக்கறினால தலைக்கறி தான் செம டேஸ்ட். பங்க தலைக்கறி எப்படி இருக்குதா? அருமையாக இது வேறு லெவலு இன்னைக்கு. செம சூப்பர் மச்சான். கை பக்கமே தனிதான்ல. மச்சான் நான் கூட்டாடுறது நான். ஏன்னா தலைக்கறிலாம் அவன் தான் தலைப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி செய்வான் அருமையாக. அதே தான் மச்சான் கூட்டின்னு வர்றது மச்சான். ஆமாம், தலைக்கறி செம சூப்பர் மச்சான். சரி மாமா, சரி சாப்பிடு மாமா, நல்லா சரி சாப்பிடு. மச்சான். ஏய் கறி எடுத்து சாப்பிட, மாங்காய் கட்சின்னு சாப்பிட்றா? இதான் இப்போது ஸ்டைலு. ஸ்டைலா? உனக்கு தெரியாது. சரிப்பா சரிப்பா. கறி சாப்பிட்றானா? யோ என்ன சாப்பிட்டு வெறும் எலும்பு தூக்கி போடுறா? நல்லா இருக்கியா பார்த்தியா? யோ லெக் பீஸ் சாப்பிடு. லெக் பீஸ் மச்சான். எலும்பை பூரா எனக்கு போட்ட பார்த்தியா? மச்சான் நீ இருக்கிற பாடிக்கு எலும்பு அடி இரும்பை கொடுத்தா கூட கடிச்சு நீ. இரும்பை கொடுத்தா கூட ஆரியமா முறையே கடிப்பு நீ. கறி திண்டு எலும்பு தூக்கி போட்டு என்ன மச்சான் எவ்வளோ எலும்பு சாப்பிட்ற உடம்புக்கு அவ்வளோ வலுவும் மச்சான். இந்த ஆடு சாப்பிடுறது அப்படியே நறுக்குனுக்குது. எங்க அப்பா சின்ன வயசுல சுட்டு தருவாரு சாப்பிட்றதுக்கு. அப்போ சாப்பிட்ட மாதிரி இப்போ என்ன வேற லெவலில் இருப்பேன். நம்ம சுட்டு பொசுக்கி சாப்பிட்றது எல்லாமே வேற லெவலில் இன்னைக்கு. நீ சொல்கிறதெல்லாம் காட்டு தான் பங்க. செம மஜாவாக இருக்குது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்பா. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. பா தலைக்கறி குழம்பு சூப்பராக இருந்துப்பாண்ணா. சாப்பிட்டா? ஐயோ போதுமாம்மா, ஏன் ஏரியா காலி ஆகிடுச்சு மாமா. அப்போ நீ ஏந்திரு, ஏந்து ஓடு, கிளம்பு காத்தாட்டம். பங்க டேய்